கவுண்டமணி அவர்களால சுடுகாட்டுல வெட்டியான் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கிடைச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? வி. சேகர் அவர்களின் இயக்கத்துல வந்த பல படங்கள்ல பல வித்தியாசமான கேரக்டர்களை ஏற்று கவுண்டமணி அவர்கள் கலக்கியிருந்தாலும், அந்த வரிசையில ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்க கத்துக்கணும். படத்துல கவுண்டமணி அவர்கள் வெட்டியான் கேரக்டர்ல வருவாரு. கவுண்டமணி கெரியர்ல இந்த வெட்டியான் கேரக்டர்ல காமெடியாவும் சென்டிமெண்டாவும் தன்னோட பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கிற ஒரு வெட்டியானா வருவாரு. இந்த படத்துல கவுண்டமணி அவர்கள் பண்ற காமெடிகளை பார்த்து நம்ம வயிறு குலுங்க சிரிக்கவும் செஞ்சிருப்போம், சிந்திக்கவும் செஞ்சிருப்போம். அப்படி ஆட்சியாளர்களுக்கு இந்த படத்தை பார்த்த உடனே அதுல வெட்டியான கவுண்டமணி படுற கஷ்டங்களை பார்த்து ஒரு ஐடியா தோணி இருக்கு. அப்படி வந்த ஐடியாவோட எஃபெக்ட் தான் வெட்டியான் வேலை செய்பவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வி. சேகர் அவர்கள் அவரோட ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் வி. சேகர் அவர்கள் கிட்ட நேரடியா இந்த படத்தை பார்த்து தான் எங்களுக்கு அந்த ஐடியாவே வந்ததுன்னு சொன்ன அரசியல்வாதிகள் யாருன்னா, இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா. சுப்பிரமணியம் அவர்களும், முன்னாள் சென்னை மேயராகவும் இந்நாள் தமிழக முதல்வராகவும் இருக்கிற மு. க. ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த கவுண்டமணி அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.